இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணது. அது தவிர உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுரக்காயை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம இந்த ப்ரெட்டை பிச்சு போட்டிருக்கணும். பிச்சு போட்டு இல்லை நீங்கள் க்ரம்ஸாக பண்ணுறணுன்னா கூட மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருந்தானா நல்லாயிருக்கும்னு தோணுனதால் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வேணும்னா எண்ணெயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறப்பே நம்ம இஞ்சி பூண்டை விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வேக வச்ச இந்த சுரக்காயும் போட்டுக்கிட்டோங்க. இதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய் பொடி, ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சப்பொடி, அப்புறம் டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா, இதெல்லாம் தாங்க நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணியெல்லாம் ஊற்றினா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ இதை எண்ணெய்லேயோ இல்லை நெய்லேயோ தான் வறுத்துக்கணும். அதனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் நம்மளோட பிரியாணி, அது வீட் பிரெட் பிரியாணி, ஹெல்த்தியான வீட் பிரெட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான வீட் வெஜிடபிள் ப்ரெட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.